ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சந்தியா பிரகாஷ் லைஃப் ஸ்டைல் தமிழ். இன்னைக்கு காரடையான் நோன்பு, சுமங்கலி பெண்களுக்கான நோன்பு இது. அதாவது இந்த விரதம் யாரெல்லாம் ஆல்ரெடி கடைபிடிச்சிட்டு இருக்கீங்க, அதாவது காரடையான் நோன்பு பற்றி தெரியும், நாங்கள் வீட்டில் பண்ணிகிட்ருக்கோம் அப்படின்றவங்க கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். நாங்கள் உண்மையை சொல்லணுன்னா இது வரைக்கும் இந்த நோன்பு கடைபிடிச்சதில்லை. இது சுமங்கலிக்கான பூஜை அப்படின்றதுனால தான் இந்த வருஷம் இதுக்கு கோவிலுக்கு போகலாம் அப்படின்னு சொல்லி டிசைட் பண்ணியிருந்தோம். அதாவது நாங்கள் வரலட்சுமி பூஜை தான் நான் பண்ணுவேன். ஆடி வெள்ளி வரலட்சுமி விரதம் நம்மளோட சேனலில் வீடியோஸ் எல்லாம் இருக்குது, கண்டிப்பாக போய் பாருங்கள். எங்கே இருக்குன்னா ப்ளேலிஸ்ட்டில் இருக்கும், மை விலாக் வீடியோஸ்ன்ற ப்ளேலிஸ்ட்டில் இருக்கும். நம்மளோட வீடியோஸ் எல்லாம் பாருங்கள். ஓகே, இது சுமங்கலி பூஜைன்றதுனால தான் இன்னைக்கு வீடெல்லாம் க்ளீன் பண்ணிவிட்டு, இந்த கோலம் பார்த்திங்கன்னா வாசப்படிக்கு எப்போவுமே கோலப்பொடியில் தான் போடுவோம். மாக்கோலம் வரலட்சுமி பூஜை அன்றைக்கி தான் போடுவேன். இன்றைக்கி சரி போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு மாக்கோலம் போட்டேன். அதாவது பச்சரிசி மாவு கோலம். இந்த பச்சரிசி மாக்கோலம் எனக்கு வரவே வராதுங்க. அந்த கோலப்பொடியில் போடுற மாதிரி அந்த நீட்னஸ் இதில் வராது. இருந்தாலும் ஓரளவுக்கு போட்டு எடுத்துட்டேன், ஓரளவுக்கு போட்டு முடிச்சிட்டேன். ஓகே, இப்போ மஞ்சள் குங்குமம்லாம் வச்சு அப்படியே டெக்கரேட் பண்ணிட்டேன் அந்த கோலத்தை. ஓகே, அதுக்கப்புறமா அடுப்பு முக்கியமாக அடுப்பு தொடச்சி விட்டுட்டு க்ளீன் பண்ணிவிட்டு, அடுப்படி தாங்க முக்கியமாக அந்த மாக்கோலம் போடுவேன் வரலட்சுமி பூஜை அன்னைக்கு. அதே மாதிரி இன்றைக்குமே அடுப்படி தொடச்சி விட்டுட்டு மாக்கோலம் போட்டுட்டேன். இன்றைக்கி இந்த பூஜையில் என்ன ஸ்பெஷல்னு பார்த்தீங்கன்னா, அந்த கார அடை செஞ்சு பொங்கல் செஞ்சு இனிப்பு ஒன்று, அந்த கார அடை முக்கியமாக, அதை விட முக்கியமாக உருகாத வெண்ணெய் இதெல்லாம் வச்சு தான் படைச்சி பூஜை பண்ணுவாங்க. எல்லாத்துக்கும் மேலே முக்கியமாக ஒரு விஷயம் வைக்கணும், அதை நான் இந்த வீடியோவில் காமிச்சிருக்கேன், அது என்னென்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி சாமி படத்துக்கெல்லாம் பூ வச்சுக்கலாம். சாமி படத்துக்கு பூ பார்த்திங்கன்னா நான் இந்த மாதிரி உதிரி பூ மாதிரி இருக்கு இல்லைங்களா, இந்த செவ்வந்தி, இந்த ரோஸ், இந்த பேக்கெட்டில் விற்பாங்க எங்கள் ஊர்லலாம். இந்த பேக்கெட்டு தான் வாங்கிப்பேன். ஏன்னா எல்லா ஃபோட்டோஸ்க்கும் ஒன்று கூட மிஸ் பண்ணாமல் வச்சுக்கலாம். இந்த அரளிப்பூவெல்லாம் பார்த்திங்கன்னா வாங்கினா சீக்கிரமாக வச்சா உடனே சீக்கிரம் வாடிடுது. இது ஒரு 2 நாளைக்காச்சும் நல்லா இருக்குது. அதனால் இந்த பூ தான் நான் வாங்கிப்பேன். எல்லா ஃபோட்டோஸ்க்கும் வச்சுக்கலாம் இல்லைங்களா. அப்புறம் தீபத்துக்கு எல்லாமே திருப்தியாக நிறைய பூ வச்சுக்கலாம். அது மட்டும் இல்லாமல் நான் வாசப்படிக்கும் பூ வைப்பேன். எல்லாத்துக்குமே திருப்தியாக வச்சுக்கலாம். வாசப்படி கோலம் இதெல்லாம் அது ஒரு வீடியோவாக நான் போடுறேன். ஓகே, இது நான் சொன்னேன் இல்லைங்களா, முக்கியமான விஷயம் இது தாங்க. மெயினாக வெத்தலை பாக்கு, மஞ்சள் குங்குமம், வளையல், மல்லிகைப்பூ, இதுதாங்க மெயினாக வச்சு கும்பிடணும். சுமங்கலி பூஜை எதுவாக இருந்தாலுமே வெள்ளிக்கிழமை பூஜைக்கு இது தான் நம்ம தாம்பூலம் தான் மெயினாக வைக்கணும். எனக்கு தெரிஞ்சதை நான் சொல்கிறேன். அதுக்கப்புறமா கோயிலுக்கு போயிட்டோம். அதாவது தம்பதி சமேதராக குடும்பத்தோட கோவிலுக்கு போய் கும்பிடலாங்க. கோயிலுக்கு போய் தீபம் போட்டு சாமி கும்பிட்றது மட்டும் இல்லாமல் நம்மளால் முடிஞ்ச அளவுக்கு, நான் சொன்னேன் இல்லைங்களா, தாம்பூலம் கொடுக்க முடிஞ்சால் கொடுக்கலாம். அப்படி இல்லை அப்படின்னா வெறும் மஞ்சள் குங்குமம், அந்த ரோஸ் பேக்கெட் சொன்னேன் இல்லைங்களா, அது ஒரு பேக்கெட் வாங்கிட்டா கூட ஒரு 5 பேருக்கு கொடுத்தா கூட திருப்தியாக இருக்கும். மெயினாக மஞ்சள் குங்குமம் பூ கொடுக்கலாங்க இந்த அன்னைக்கு. ஓகே, இன்றைக்கி நாங்கள் வந்திருக்கிற கோவில் பார்த்திங்கன்னா எங்கள் ஊர்லேயே இருக்கக்கூடிய கோவில் தான். இந்த கோவில் திருவிழா விலாக் நான் ஆல்ரெடி ஷேர் பண்ணியிருக்கேன். இதில் குண்டம் திருவிழா, நாங்கள் குண்டம் இறங்கின விலாகும் நான் ஷேர் பண்ணியிருக்கேன். ஒரு நாளைக்கு இப்படி செப்ரேட்டாக இந்த கோவிலில் என்னென்ன சாமியெல்லாம் இருக்குது அப்படின்றதும் நான் வீடியோவாக கொடுக்குறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் ஒரு லைக் பண்ணுங்கள். நீங்களுமே தம்பதி சமேதராக இன்றைக்கி முக்கியமாக கோவிலுக்கு போயிட்டு வாங்க. மஞ்சள் குங்குமம் ஹஸ்பண்ட் கையால் வச்சுக்கோங்க, பூ வாங்கி தர சொல்லி வச்சுக்கோங்க. ஓகே, நம்மளோட வீடியோஸ்க்கு தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுற எல்லா நல்ல உள்ளவங்களுக்கும் நன்றிகள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ ஸோ மச்.